கதையின் தலைப்பு நியாயம் என்ற குட்டி நாயின் முதல் நாள். சூழலை அமைத்தல் ஒரு அழகான கிராமத்தில் பச்சை மரங்களால் சூழப்பட்ட ஒரு சிறிய வீட்டில் ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. முக்கிய கதாபாத்திரம் நியாயம். சிறிய பழுப்பு கலர் குட்டி நாய். அதற்கு பெரிய கண்கள், ஆட்டிக்கொண்டிருக்கும் வால், நிறைய அன்பு. கதையை தொடங்குதல் ஒரு காலை. அந்த வீட்டின் வாசலில் ஒரு குட்டி நாய் அழகாக அமர்ந்திருந்தது. அதை பார்த்து குடும்பத்திலே உள்ள சின்ன பையன் அதை பிடித்து வீட்டுக்குள் கொண்டு வந்தான். உணர்ச்சி என் பிணைப்பு. நியாயம் வீட்டில் முதல் நாள் குருட்டு விளையாட்டாக எல்லா மூலைகளையும் பரிசோதிக்கிறது. அதன் சின்ன காலடி சத்தம், பூப் பூப் என்று வரும் சத்தம் எல்லோரையும் சிரிக்க வைத்தது. ஒரு சிறிய பிரச்சனை. நியாயம் முதல் நாளே ஓடிக்கொண்டு தோட்டத்திற்கு போய் ஒரு சிறிய குழிக்குள் விழுந்துவிட்டது. அதை பார்த்த பையன் பயந்து அழ ஆரம்பித்தான். குடும்பத்தினர் ஓடி வந்து நியாயத்தை மெதுவாக தூக்கி பாதுகாப்பாக வீட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். நியாயம் பையனின் கன்னத்தில் நாக்கால் லிக் செய்து, நான் இருக்கேன் என்று சொல்வது போலிருந்தது. அந்த நாளிலிருந்து நியாயம் அந்த குடும்பத்தின் மிகவும் அன்பான உறுப்பினராகிவிட்டது. பையன் தினமும் அதை பள்ளிக்குச் செல்லும் முன் கன்னத்தில் முத்தம் கொடுப்பான். நியாயம் வீட்டை முழுவதும் மகிழ்ச்சியால் நிரப்பியது. மொத்தம் கதை சொல்லும் செய்தி, சிறிய அன்பு கூட பெரிய மகிழ்ச்சியை உருவாக்கும்.